வெந்ததை தின்று விதி வந்தால் மாளுவோம் என்று சொல்வோம் என்று கூறி நம் வீட்டையும் ராஜ்யத்தையும் கட்ட முயல்வோம் என்றால் நாம் எறும்பினிடத்தில் பாடத்தை கற்றுக்கொள்ள சற்று குனிந்து பார்ப்போமா? கிறிஸ்தவுக்குள் அன்பான நேயர்களே, நீதிமொழிகள் 30:21-33 பகுதிகளில் மிக சிறிய காரணங்களுக்காக கூட பூமி அடிக்கடி குலுங்குவது பற்றியும் அவை ஒவ்வொன்றும் எவ்வாறு மனித சமுதாயத்தை அல்லது இயற்கையை பாதிக்கக்கூடும் என்பதையும் குறிப்பிடுகிறது. இங்கு கொடூரம் அல்லது அவமதிப்பு ஆகியவற்றின் விளைவுகளை எடுத்து கூறுகிறது. அதேபோல சாதாரண நபர்கள் பட்சத்தில் கூட ஆணவம் அல்லது பொறாமை போன்ற மனநிலைகள் சமாதானத்தை எப்படி குலைக்கின்றன என்பதையும் விளக்குகிறது. ஒரு முறை ஒரு சிறுவன் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது நாய் ஒன்று அவனை பார்த்து குலைத்து கொண்டிருந்தது. அவன் கையில் ஏற்கனவே சில கற்களை வைத்திருந்தான். அந்த கற்களை கொண்டு அவன் அதை எறிந்திருந்தால் அந்த நாய் அவனை கடிக்க வந்திருக்கும். ஆனால் அவன் அதை எறியாமல் சற்று நேரம் அதே இடத்தில் நின்றுவிட்டான். இதை கவனித்த அந்த நாயானது இவன் அதற்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க மாட்டான் என்று சொல்லி அவனை விட்டு சென்றது. இதுபோல நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் அதன் முடிவுகளை நிர்ணயிக்கிறது. அந்த சிறுவன் அந்த கல்லை கொண்டு அந்த நாய் மேல் எறிந்திருந்தால் அது இன்னும் கோபம் கொண்டு அந்த சிறுவனை கடிக்க வந்திருக்கும். ஆனால் அந்த சிறுவன் அப்படி செய்யாமல் அமைதியாக அதே இடத்தில் அந்த நாயிடம் என்னால் உனக்கு ஆபத்து இல்லை என்று உணர்த்தியதால் அந்த நாய் அவனை விட்டு சென்றது. இந்த வசனங்களிலும் நம் வாழ்வின் செயல்பாடுகளை கவனமாக நோக்குவதன் முக்கியத்துவத்தையும் ஒவ்வொரு செயலின் விளைவுகளை அடையும் போது ஏற்படும் எதிர்மறை அல்லது நேர்மறை விளைவுகளின் ஆழத்தை புரிந்து கொள்வதையும் சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவே வாருங்கள், இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் நாம் இந்த பகுதியை தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்நாட்களிலே நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை கற்று வருகிறோம். நீங்கள் கருத்தோடு, ஜெபத்தோடு, ஆயத்தத்தோடு எங்களோடு இணைந்து இதை கற்றுக்கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காகவும் தொலைபேசி மூலமாய் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்தியதற்காகவும் நன்றி கூறுகிறோம். இன்று நாம் நீதிமொழிகள் 30:21 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 30:21-22 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4 அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனி நிமித்தமும். அரசாளுகிற அடிமை என்பதற்கு யெரொபெயாமை எடுத்துக்காட்டாய் சொல்லலாம். இவன் ஒரு வேலைக்காரன்தான். ஒரு வேலைக்காரனாயிருந்து பின்னர் வட இஸ்ரேல் தேசத்திற்கு இவன் ராஜாவானான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக போஜனத்தால் திருப்தியான மூடன். இயேசு கிறிஸ்து கூறிய ஊமையிலே ஒரு செல்வந்தன் தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டியதை பார்க்கிறோம். இவன் செல்வந்தனானபடினாலே ஆடம்பர உணவை உண்கிறவனாய் இருந்திருப்பான். இவன் ஒரு மூடன் என்றே இயேசு கூறுகிறார். இவனே போஜனத்தால் திருப்தியான மூடனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாயிருக்கிறான். இவன் உலகத்தின் பொருட்களை குறித்தே அக்கறை உடையவனாய் இருந்தானே தவிர நித்தியத்திற்காக எதையும் சேர்த்து வைப்பதை குறித்து எண்ணி பார்க்கவில்லை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீதிமொழிகள் 30:23 பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. மக்களால் வெறுக்கப்படுகின்ற பெருமையும் மற்றும் மனமேட்டிமையுமான பார்வையும் உடைய ஒரு பெண்மணி திருமணமானவுடன் இன்னும் அதிகமாகவே பெருமையினால் நிறைந்தவளாயிருப்பாள். அடுத்ததாக அடிமை பெண் உயர்த்தப்படுவதை பார்க்கிறோம். குடும்ப பொறுப்புகள் எல்லாமே அவள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே அவள் தன்னுடைய உயர்வினாலே அகந்தை கொள்கிறாள். இதுவும் பூமி தாங்காத ஒரு காரியம் என்று ஞானி குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 30:24 பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 நாம் இப்பொழுது மிருக காட்சிய சாலைக்கு வந்திருக்கிறோம். இங்கே சில மிருகங்களையும் அவைகளின் சிறப்பு குணநலன்களையும் பார்க்க போகிறோம். மிருகங்கள் கூட நமக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறதா இருக்கிறது.
தேவன் மிருகங்களை பல நோக்கங்களோடு படைத்திருக்கிறார். அவைகளிலே ஒன்று நமக்கு தேவனுடைய செய்தியை அவை கொண்டு வருவதாகும். இந்த மிருகங்களுக்கும் மகா ஞானம் உண்டு என்று இங்கே வசனம் சொல்கிறது. அவைகள் சிறியவைகளாய் இருக்கலாம், ஆனால் அவைகள் கொண்டு வரும் தேவனுடைய செய்தி மிக பெரியவைகளாய் இருக்கின்றன. இதில் முதலாவதாக மிகச் சிறிய படைப்பான எறும்பை பற்றி பார்க்கிறோம். இது ஒரு சிறிய பூச்சி இனம். பாருங்கள், நீதிமொழிகள் 30:25. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். இந்த பகுதியிலே பட்டியலிடப்பட்டுள்ள மிருகங்களை 2 விதமான பகுதிகளாய் பிரிக்கலாம். முதலாவது குழுவானது பாவிகளுக்கு தேவனுடைய வழிகளை தெரிவிக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது குழுவில் உள்ள மிருகங்கள் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தவான்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றன. இங்கே கூறப்பட்டுள்ள எறும்பு மிகவும் சிறிய ஜந்துதான், ஆனால் ஞானமுடையது. இவைகளிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நாம் எறும்பை பற்றி ஏற்கனவே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே தியானித்தோம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று பார்த்தோம். எறும்பு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. சிறிய எறும்புகள் தங்களை விட எடையில் அதிகமான பெரிய பொருட்களை தூக்கி சுமந்து கொண்டு வருகின்றன. அறுவடை காலத்தில் இவை ஆகாரத்தை சேர்த்து வைக்கின்றன. எதற்காக? எதிர்காலத்திற்காக. உணவு தட்டுப்பாடு வரும் மழை காலத்தில் இதனை எடுத்து உண்டு பிழைப்பதற்காக. அருமையானவர்களே, நாமும் எதிர்காலத்திற்காக பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பதற்கு இவைகள் செய்தியை நமக்கு கொடுக்கிறது. சிலர் இது தவறு என்று சொல்வார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக வங்கியிலே வைப்பு நிதியோ அல்லது ஆயுள் காப்பீடோ செய்ய வேண்டும்? நாம் எதிர்காலத்திற்காக கர்த்தரையே நம்ப வேண்டும் என்று கூறுவார்கள். உண்மைதான். ஆனால் அதே வேளையிலே நாம் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைத்துக்கொள்ளும் அளவிற்கு வாய்ப்பை தேவன் தந்திருப்பார் என்றால் அதை வீணாக்கக்கூடாது. நம்முடைய தேவைக்காக சேர்த்து வைப்பதிலே தவறில்லை. இதையே இங்கே எறும்பு மூலமாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எறும்பு தன்னுடைய எதிர்காலத்திற்காக உணவை ஆயுள் காப்பீடு போல சேர்த்து வைக்கிறது. இதிலே ஒரு ஆழமான செய்தியும் மறைந்திருக்கிறது. அநேகர் தங்களுடைய எதிர்காலத்திற்காக எதையுமே சேர்த்து வைக்கிறதில்லை. அதாவது இறந்த பின் வரும் நித்திய வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுகிறதில்லை. சிலர் சாவுக்கு முன் கல்லறையை கூட கட்டி வைத்து விடுவார்கள். ஆனால் கல்லறையை தொடர்ந்து வரும் நித்திய வாழ்க்கையை குறித்து கவலையற்று இருப்பார்கள். பூமியிலே சில ஆண்டுகள்தான், ஆனால் பரலோகிலேயோ நாம் நித்தியமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்படி என்றால் நீங்கள் சரீரத்தை பேணிவிட்டு ஆத்மாவை கருசனையற்று விட்டு விடுவது மூடத்தனம்தானே? நித்தியத்திற்காக ஆயத்தமாகாமல் இருப்பது அறிவீனம்தானே? நம்முடைய வாழ்க்கையிலே நித்தியத்தை குறித்த நிச்சயமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஒரு ரோம பேரரசர் தான் மரிக்கும் வேளையிலே இவ்வாறு கூறினாராம்: இனி இந்த தலைக்கு கிரீடம் கிடையாது, இந்த கண்களுக்கு இனி அழகில்லை, இந்த காதுகளுக்கு இனி இனிமையான இசை இல்லை, இனி இந்த வயிற்றிற்கு ஆரம்பமான உணவு இல்லை. ஆனால் ஆத்துமாவே, ஆத்துமாவே, உனக்கு இனி என்ன ஆகப் போகிறது என்று கதறினார். எல்லாரும் ஒரு நாளிலே மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் அதை குறித்து அநேகர் இன்று மறந்து தெரிகிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்: அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வெந்ததை தின்று விதி வந்தால் மாளுவோம் என்று சொல்வோம் என்றால் நித்தியம் என்பது கானல் நீராகிவிடும். நாம் நம்முடைய வீட்டையும் ராஜ்யத்தையும் கட்ட முனைந்தோம் என்றால் தேவ ராஜ்யத்தை கட்ட இயலாது. நாம் எறும்பினிடத்திலே பாடத்தை கற்றுக்கொள்ள சற்று குனிந்து பார்ப்போமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்: சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்களும். நாம் இப்பொழுது குழி முயல்களை பார்க்கிறோம். இந்த குழி முயல் என்பது நம் நாட்டு முயல் வகை அல்ல. இதற்கு நீண்ட முடியும், சிறிய வாலும், வட்டமான காதும் இருக்கும். இது சத்துவமற்ற ஒரு பிராணி, தன்னை பாதுகாத்து கொள்ள இயலாத ஒரு பிராணி. மேலும் இவைகளுக்கு குழியும் தோண்ட தெரியாது.
எனவே இவைகள் பாறைகளின் இடுக்குகளிலே சென்று மறைந்து கொள்ளும். இதுவே அவைகளுக்கு வீடு. லேவியராம புத்தகத்திலே கூறப்பட்டுள்ளது போல இதுவும் அசுத்தமான பிராணி வகைகளைச் சேர்ந்தது. இது மனித குலத்திற்கு ஒரு செய்தியை சுமந்து வருகிறது. இந்த குளிமுசல்களைப் போல மனுஷனும் ஏழையாகவும் உதவியற்றவனாகவும் அசுத்தமானவனாயும் இருக்கிறான். மனிதர்கள் எல்லாரும் பாவிகளாயிருக்கிறோம். நாம் நம்முடைய இந்த பரிதாபமான நிலைமை உணர வேண்டியது அவசியம். எனவேதான் தாவீது இவ்வாறு ஜெபிக்கிறார். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று ஜெபிக்கிறார். சங்கீதம் 61:2 இதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, கன்மலையாகிய கிறிஸ்து உன்னதமானவர். அவர் தன்னை தாழ்த்தி குனிந்து நம்மை நோக்கி வந்தபடியினாலே இன்று அவருடைய கிருபையினால் நாம் அவரிடத்திலே நெருங்கி சேர முடிகிறது. நீதிமொழிகள் 30:27 ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். இந்த வெட்டுக்கிளிகள் அழிவை உண்டாக்கும் பூச்சியினம். யோவேல் இதை குறித்து மிக அதிகமாக தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் வெட்டுக்கிளிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இவை இலைகளையும் பயிர் வகைகளையும் அழித்து விடுகின்றன. அவைகள் பறந்து போகிற வழியிலே உள்ளவைகள் எல்லாவற்றையும் அழித்து கொண்டே போகும் தன்மையை உடையது. இவைகளுக்கு ராஜா என்று யாரும் இல்லை, எந்த ஒரு தலைவனும் கிடையாது. என்றாலும் இராணுவத்திலே வீரர்கள் அணிவகுத்து செல்வது போல மிகவும் வரிசையாக கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செல்வது போல ஒரு ஒழுங்கோடு செல்கின்றன. இந்த பூச்சியும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருகிறது. விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து செல்ல வேண்டும் என்றும் நம்முடைய பரம தந்தையாகிய அவருக்கு பணிந்து ஒரு ஒழுங்கோடு நாம் செயல்பட வேண்டும் என்றும் இது நமக்கு வலியுறுத்துகிறது. உலகத்தார் பார்வைக்க வேண்டுமென்றால் விசுவாசிகளின் கூட்டம் துண்டு துண்டாக உள்ளது போலவும் மெய்ப்பெண்ணில்லாத சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் போலவும் காணப்படலாம். ஆனால் அருமையானவர்களே, நமக்கு அருமையான மெய்ப்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம் பார்வைக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவரே திருச்சபையின் தலைவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார் என்று எபேசியர் 5:23 கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்களுக்கு அவர் தலையாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வாசம் பண்ணி எல்லாரையும் ஒரே குடும்பமாய் இணைக்கிறார். ரோமர் 12:5 பாருங்கள். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம் என்று சொல்கிறது. நாம் வெட்டுக்கிளிகளிடத்திலிருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 30:28 தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இந்த சிலந்தி பூச்சிகள் தங்கள் வலையை மிக நேர்த்தியாக அழகாக பின்னுகின்றன. இது கலைநயம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. இது ஏழையின் வீட்டில் மட்டுமல்ல, அரசனின் வீட்டிலேயும் இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. பாரபட்சமற்ற அன்பையும் விசுவாசத்தையும் உடையவர்களாய் விசுவாசிகள் காணப்பட வேண்டும். ஏழைகளுக்கு ஒரு விதமான அன்பும் பணக்காரர்களுக்கு மற்றொரு விதமான அன்பும் நாம் காட்டக்கூடாது. ஏனென்றால் யாக்கோபு 2:1 என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து நீதிமொழிகள் 30:29-30 பாருங்கள். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். இங்கே மற்றொரு மிருக கூட்டத்தை பார்க்கிறோம். இது சௌரியமானதும் பின்னடையாததுமாயிருக்கிறது. நேரே சென்று தாக்கக்கூடியது. இந்த மிருகம் தைரியமான ஒரு மிருகம். தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி விசுவாச வாழ்க்கையிலே போராடுவதை குறிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உபத்திரவத்தின் பாதையிலே இவ்வாறு தைரியமாய் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 20:24 கவனியுங்கள். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை
நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்கிறார். ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறியிருக்கிறார், நீங்கள் தேவனுக்கு பயப்படுவீர்கள் என்றால் மனிதர்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இதை நான் என் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டேன் என்கிறார். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சிங்கத்தைப் போல விசுவாச வாழ்க்கையிலே தைரியமாக முன்னேறி செல்லவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 30:31 போர் குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. போர்க்குதிரை. தேவனுடைய பிள்ளைகள் போர்க்குதிரையைப் போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது ஓடுவதற்கு ஏற்றபடி கட்டப்பட்டதாக காணப்படும். நமக்கு முன் வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு நாம் ஓட வேண்டும் என்பதை இது நினைவுபடுத்துகிறது. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, போர் குதிரைகளைப் போல நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் நேராய் ஓடுவோமாக. அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மிருகம் வெள்ளாட்டுக்கடா. இந்த வெள்ளாட்டுக்கடா மந்தையில் முதலாவது சென்று மற்ற ஆடுகளையும் தன் வழியிலே நடத்தி செல்லும் பண்புடையது. அதே போல மலையில் வாழ்கிற ஆடுகள் மிகவும் உயர்ந்த பகுதியிலே காணப்படும். இந்த உயர்ந்த பகுதியிலே பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் அது பெற்றதாய் காணப்படுகிறது. இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன? ஆபகூக்கை போல உயர் ஸ்தலங்களிலே நடக்கிற விசுவாசிகள் எந்த சூழ்நிலையிலேயும் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். ஆபகூக் 3:17-19 வரை சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை கவனியுங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரை மட்டுமே நம்பி விசுவாசத்தோடு கூட நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் பல்வேறு மிருகங்கள் மூலமாய், பிராணிகள் மூலமாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எறும்பினிடத்திலே படிக்க வேண்டிய பாடங்களையும், குழி முசல்களிடத்திலே படிக்க வேண்டிய பாடங்களையும், குதிரைகளிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும், சிங்கத்தினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் கற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய சத்தியத்தின்படி உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க நீரை எங்களுக்கு பலன் தாரும். தொடர்ந்து நீர் எங்களோடு இதை குறித்து பேசும். எங்களுடைய வாழ்க்கையிலே நித்தியமான விளைவுகளை உண்டு பண்ணும் உம்முடைய சத்தியங்களை நாங்கள் நித்தமும் ஏற்று கீழ்ப்படிய நீரை எங்களுக்கு துணை செய்யும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நீதிமொழிகள் 30:21-33 பகுதிகளில் காணப்படும் இறுதி பகுதிகள் அன்றாட வாழ்வின் நுணுக்கங்களை பற்றி ஆழமான எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. மனித சமூகத்தில் எளிமையானவற்றினால் கூட பெரிய கலகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆணவம், தகுதியற்ற நிலைமையை அடைய முயற்சித்தல், மற்றவர்களை பற்றி தவறாக நினைத்தல் போன்றவை அனைத்தும் சமாதானத்தை குலைக்கும். இவ்வசனங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதையும், சமாதானம் மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்ட எவைகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும் நமக்கு கூறுகின்றன. நம் சொற்கள் மற்றும் செயல்கள் அவை எவ்வளவு சிறியது என்றாலும் கூட சமூகத்தின் அமைதியை குலைக்கக்கூடிய சக்தி கொண்டவை என்பதையே இங்கு நம்மை நினைப்பூட்டுகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் மறவாமல் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு தங்கியிருப்பதாக. இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஏசாயா 48:6.